ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழின் அடையாளம் சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு சில கமெண்ட்ஸ் நான் ரீட் பண்ணேன். அதாவது ஸ்டடி பிளான் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்டடி பிளான், எப்படி நம்ம கோல் செட் பண்ணுறது, எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஸ்டடி பிளான் அப்படின்னும் போது நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம டைமுக்கு தான் கொடுக்கணும். அதாவது டைமிங் தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்டடி ஹாலிடேஸ் இல்லை அப்படின்றனால நீங்கள் எல்லோரும் வீட்டில் தான், அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னும் போது நம்ம ஸ்கூலுக்கு போகிற டைம் வரைக்கும் நம்ம செட் பண்ணிப்போம். அதாவது காலையில் 5:30 8:30 வரைக்கும் நம்ம எப்படி டைம் செட் பண்ணி அந்த டைம்குள்ளே நம்மளால் என்னெல்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பெஸ்ட் டைமிங் எது அப்படின்ற போது அது மார்னிங் தான். ஏன்னா மார்னிங் தான் நம்ம நல்லா தூங்கி எழுந்து கொஞ்சம் நம்மளோட மைண்ட் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 5:30 எழுந்துக்காதீங்க. அதாவது 5:30 நீங்கள் படிக்க உக்காந்துருங்க. 5:30 to 6:30 சப்ஜெக்ட் நம்பர் 1. ஏதாவது டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு மேத் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு சயின்ஸ் இருக்கும். அது இல்லாமல் இந்த மேத், இந்த சயின்ஸ் இதிலலாம் வந்து அதாவது இதுதான் விஷயம் அப்படின்றத நம்ம அதாவது சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாம். ஸோ அந்த டைமில் ஃபஸ்ட்டு நம்ம மேத் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கலாம். 6:30 to 7:30 சப்ஜெக்ட் நம்பர் 2 அப்படின்னும் போது அது உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எப்படி தான் நம்ம முட்டி மோதி நம்ம படித்தாலும் நம்மளால் 1 ஹவருக்கு அதிகபட்சமாக 1.5 மணி நேரத்துக்கு மேலே நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே நம்மளால் நமக்கு எது பிடிக்கும், எது டிஃபிகல்ட்டோ அது ரெண்டுத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். 7:30 to 7:45 ஒரு 15 நிமிஷம் நம்ம ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. அண்ட் 7:45 8:30 வரை 8:30க்குள்ளே நம்ம காலைல 5:30 நம்ம 7:45 வரைக்கும் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதை நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். இது என்னோட டைம் செட்டிங். இது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நீங்கள், அதாவது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்க போல் இருக்கும், நம்ம ரொம்ப ஸ்லோவாக போகிறோமேன்ற மாதிரி. ஆனால் நம்மளால் நினச்சதை படிக்க முடியும். எப்படி படிக்கலாம், இப்போ நம்ம வந்து எப்போ படிக்கலான்றதை பார்த்துட்டோம். இப்போ எப்படி படிக்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து சப்ஜெக்ட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஒன்று ஃபேவரட் சப்ஜெக்டாக இருக்கணும், இல்லை டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டாக இருக்கணும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் மெயினாக மார்னிங் டைமில் தூக்கம் வர மாதிரி இருக்க எந்த சப்ஜெக்டும் நீங்கள் எடுக்காதீங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளால் எவ்வளோ படிக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். முன்னாடி நாள் நைட்டே, இப்போ ஒரு சிலவங்க கெப்பாசிட்டிக்கு எப்படின்னா, ஒரே நாளில் அவங்களால 2 லெசன் கூட கவர் பண்ண முடியும். ஒரு சிலவங்களுக்கு எப்படின்னா ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும்தான் படிக்க முடிகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்களால் அதுக்கும் கீழே படிக்க முடியும். ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுன்றது நமக்கு தான் தெரியும். அதை நம்ம செட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம இதுதான் நான் அப்படியே படிக்க போகிறேன், இவ்வளோ படிக்கணும் அவ்வளோ படிக்கணுன்றது இல்லாமல் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும், இவ்வளோ தான் படிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் எப்போவுமே உங்களுடைய ப்ரீவியஸ் மார்க்கை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ பீரியாடிக் டெஸ்ட் 1 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் ஒரு 20க்கு 15 எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்றத நீங்கள் பார்க்குற இடத்துல கண்ணு முன்னாடி ஒட்டுங்க. அண்ட் ஸ்டடி ஹவர்ஸ் அண்ட் டெஸ்ட், எப்போவுமே டெஸ்ட் எழுதி பாருங்கள். நான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு என்ன வேணுன்றதை நம்ம எழுதி நம்ம அடிக்கடி பார்க்குறோம் பாருங்கள், அந்த இடத்துல நம்ம ஒட்டணும்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழில் நான் வந்து 100க்கு 95 எடுக்கணும், இங்கிலீஷில் இவ்வளோ மார்க் எடுக்கணும், 98 எடுக்கணும், மேத்தில் 100 எடுக்கணும், சயின்ஸில் 98 எடுக்கணும், சோஷியலில் அதே மாதிரி 99 எடுக்கணும். இதுதான் என்னோடய டார்கெட் மார்க் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இதை நீங்கள் பார்க்குற இடத்துல நல்லா பிரைட்டாக, அதாவது நீங்கள் எந்த இடத்த அடிக்கடி பார்ப்பீங்க உங்கள் வீட்டிலன்னு அந்த இடத்துல, அதாவது டைம் டேபிள் மாதிரி போட்டு ஒட்டுங்க. நீங்கள் அப்படி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து இந்த டைம் டேபிள், நீங்கள் அந்த ஒட்டுன அந்த இடம் உங்களை தூங்கவும் விடாது. அப்படியே அதை உங்களுக்கு மைண்டில் கொண்டு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சஜஷனும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.